ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நூடுல்ஸ், மசாலா நூடுல்ஸ் பார்த்துருங்களா? வாங்க வீடியோக்குள்ள சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள், நான்வெஜ் இல்லை, இது வெஜ்ஜு. எல்லாம் வெங்காயம்லாம் நிறைய போட்டு இருக்கிறாங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் மொத்தனா என்ன மிளகா, அது பஜ்ஜி மிளகான்னுவாங்க, அது மாதிரி பஜ்ஜி மிளகா, கேரட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்குறாங்க. நீ நினைக்கலாம் அதோட வெஜ்ஜு நூடுல்ஸ்னு சொல்லாமே அப்படின்னு. அது இல்லை, மசாலா நல்லா மசாலா நிறைய போட்டு நல்லா காரம் சாரமாக செஞ்சுருக்குறாங்க. செம டேஸ்ட்டு. இந்த காரச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுமா? சிக்க புக்கு ரயில, இது கலக்குது பாரு ஸ்டைலு, இதுதான் பாட்டு பயில. அது மாதிரி சிக்கு புக்குன்னு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இந்த மழைக்கு அதுக்கும் நல்ல கார ஜரமா இருக்குது. அமதுல் ஒரு பாடு. அடே ராக்கு முத்து ராக்கு, அதுக்கு மேல தெரியலங்க. ராக்கு முத்து ராக்கு, அது ராக்கு உள்ள கேட்டு அடுனாலே பின்னாலே ஜிங் ஜிங் ஜிங். செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க. காரம் பச்சை மிளகா காரம் இல்ல. ஆமா, இது பச்சை மிளகா இல்லதான், இது மசாலா காரம்.
பஜ்ஜி மிளகா, பஜ்ஜி போட்டாயம் பஜ்ஜி வாடாயம் சஜ்ஜி. சந்திரன் வச்சுக்கிடா வச்சுக்கிடா உத செம்ம டைலாக்குங்க வந்து. அவன் பேசுற மாதிரி டைலாக் யாரும் பேச முடியாது. எல்லாம் அந்த காரம் சரெல்லாம் செம்மையாகுது. பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொத்தமல்லி, இந்த வெங்காயம்லாம் நிறைய போடுறாங்க. வெங்காயம் நிறைய போடுறதுனால ஒரு தனி டேஸ்ட் வருது, செமையாக இருக்குது, சாப்பிட்டே இருக்குன்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. நூடுல்ஸ் சின்ன பசங்க கேட்டோம் சரியாக நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே தண்ணி ஊற்றிடுவோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக இருந்துச்சு, வெல்த்து கட்டிச்சு. அடா 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 அடா. இன்னைக்கு வந்து இந்த கார்த்திகை தீபன்றதுனால வந்து நம்ம சாதாரண மசாலா நூடுல்ஸே போட்டுச்சு. இன்னைக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் போடலான்னு ஒரு யோசனை பண்ணியிருந்தேன். சரி இன்னைக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது, அதனால் வந்து சரி வெஜிடேரியன் வேறு மாதிரி போடலான்ட்டு, வெஜிடேரியனாக இருக்கணும், நான்வெஜ்ஜும் இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் புரிந்தது, இது வந்து மசாலா சேர்த்துருவோம் இருக்கும் அப்படின்ட்டு லகன்னு பண்ணிச்சு. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மழை காலத்தில் பனி காலத்தில் நல்லா ஜாரமாக நல்லா சாப்பிட்டுங்க இப்போவே. ஏன்னா வெயில் காலம் வந்துச்சுன்னா அது சாப்பிட முடியாது. பனிக்காலத்துலேயே வந்து நல்லா எவ்வளோ காரம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு, ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அது வெயில் காலத்தில் சாப்பிட்டா வயிறு வலியே வரும், இப்போ சாப்பிட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனால நீங்கள் இப்போ காரஞ்சாரம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்கள். வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் அந்த லெவலில் போயிடலாம். இப்போ வந்து நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்டு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு கொடுத்து நம்ம விருப்பத்தை
விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நீங்களும் இது எப்பாவது ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.